நம்ம சார்லி சாரையும் விவேக் சாரையும் நம்ம நிறைய காமெடி ரோல்லையும் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரோல்லையும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி இல்லை நம்ம தமிழில் வந்த துப்பறிவாள் மாதிரி சேர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலில் நம்ம படம் நிறைய பார்த்துருக்க மாட்டோம். அப்படி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலில் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். அவன் ஏன் இதை பண்ணான்றதை கண்டுபிடிச்சிட்டான், யார் இதை பண்ணாங்கன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். நம்ம படத்தோட கதையை பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ரிட்டையர்டு காப்பு. அவர் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ அவர் தங்கியிருக்கிற இடத்த சுற்றி ஒரு தொடர் கொலைகள் நடக்குது. அந்த கொலைகள்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவரும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து களத்தில் இறங்குறாங்க. இவ்வளவு வெரி அப்சஷனோட ஒருத்தன் கடத்தல்களை பண்ணிட்டு இருக்கானா, இது கண்டிப்பாக தொடரும். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு இதெல்லாம் கிரிப்பிங்காக சொன்ன ஒரு படம் தான் வெள்ளைப்பூக்கள். படத்தோட ஹைலைட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னா, 2 பேர், சார்லி சாரும் விவேக் சாரும் அந்த ஹியூமர் கலந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து அவ்வளோ ஆர்கானிக்காக கொண்டு போயிருப்பாங்க படம் ஃபுல்லாக. செகண்ட் ஹைலைட்டாக எதை சொல்லலாம் அப்படின்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ ரேசியாகவும் அவ்வளோ கிரிப்பிங்காகவும் படம் இருக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கிளைமேக்ஸு. நான் வந்து பெட்டு கட்டி சொல்கிறேன், கண்டிப்பாக வந்து யாருமே அந்த கிளைமேக்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஏர்லியாகவே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி செஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.